சாலை போக்குவரத்து அமைச்சகம் சில புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. உலகிலேயே அதிக சாலை விபத்துகள் நடக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 2022இல் சாலை விபத்துகளால் 64,105 பேர் உயிரிழந்துள்ளனர். 2023இல் இந்த எண்ணிக்கை 1,72,000த்திற்கும் அதிகமாக இருந்தது. 2024இல் இது 1.8 லட்சத்தை கடந்ததாக மதிப்பிடப்படுகிறது. இந்த உயிரிழப்புகளை குறைக்கும் நோக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தொடர்ந்து பல விதிமுறைகளை அமல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக சாலை விபத்துகளில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்வோரின் உயிரிழப்பு விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஒரு புதிய முக்கிய விதிமுறையை அமல்படுத்த சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விதி ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. இனி விற்பனைக்கு வரும் அனைத்து வாகனங்களிலும் ABS பிரேக் வசதி கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதற்கு முன்பு 125 cc அல்லது அதற்கு மேற்பட்ட இன்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களில் மட்டுமே ABS வசதி இருந்தது. ஆனால் தற்போது அதைவிட குறைந்த இன்ஜின் திறன் கொண்ட வாகனங்களிலும் ABS பிரேக் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஸ்க் பிரேக்குடன் இணைந்து வழங்கப்படும் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் எனப்படும் ABS வாகனம் திடீரென பிரேக் போடும்போது சக்கரம் சறுக்காமல் இருப்பதை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பார்வையில் இந்த விதிமுறை வரவேற்கத்தக்கது. ஆனால் இதன் காரணமாக இருசக்கர வாகனங்களின் விலை கொஞ்சம் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதோடு புதிய இருசக்கர வாகனங்களுக்கு 2 ஹெல்மெட்கள் வழங்க வேண்டும் என்ற விதியும் ஜனவரி 1 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலை விதிகளை மீறும் ஓட்டுநர்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறையில் ஓட்டுநர்கள் செய்யும் விதிமீறல்களுக்கு ஏற்ப நெகட்டிவ் புள்ளிகள் வழங்கப்படும். அந்த புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டினால் லைசென்ஸ் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். விதிமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்தால் லைசென்ஸ் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அடுத்த 2 மாதங்களில் அமலுக்கு வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.